அதை ஒரிஜினலாக இன்றைக்கி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு ஒரு பைட் ஒன்று கொடுத்தார். மீடியா ரிப்போர்ட்டர் கிட்ட பேசிட்டு போது அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஏன் தமிழக அரசு மீதோ தமிழக அரசு மீது என்கொயரி மீதோ நம்பிக்கை இல்லை அப்படின்னா, இந்த இஷ்யூ நடந்த பிறகு எல்லாரும் சொல்ற மாதிரி இவங்கெல்லாம் ஓடிட்டாங்க. அது அல்ல, எங்களுடைய மொபைல் நெட்வொர்க்கை சாக் பண்ணலாம். கரூரோட பார்டர்ல நானும் பொதுச் செயலாளர் நிர்மகுமார் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம். காவல்துறை சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு நாங்கள் கரூரோடைய பார்டரில் தான் நின்றுட்டு இருந்தோம். விடிகாலம் 3 மணி வரைக்குமே அங்கே தான் நின்றுட்டு இருந்தோம். காவல்துறை எங்களை விடலை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார் இல்லையா. இதைத்தான் நாங்கள் 10 நாளாக கேட்டுட்டு இருந்தோம். எதுக்கு ஏதாவது பேசுங்க, ஏதாவது சொல்லுங்கள், கருத்து சொல்லுங்கள், விஜய் ஏதாவது பேச சொல்லுங்கள், இல்லை நீங்கள் ஏதாவது பேசுங்கன்னு சொல்லி சொன்னதுக்கான காரணம், இன்றைக்கி போய் 10 நாள் கழித்து நீங்கள் இப்போ பேசுகிறீங்களா, இது நீங்கள் முன்னாடியே பேசியிருந்தீங்கன்னா பல விமர்சனங்களுக்கு அன்றைக்கே நீங்கள் பதில் கொடுத்துருக்கலாம். அந்த விமர்சனங்களே வராத அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், அதுக்கு நீங்கள் டிஃபெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தவற விட்டதனுடைய ஒரு விளைவு தான் இன்றைக்கி ஏகப்பட்ட விமர்சனங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு தாவேக்கா.